இவங்க யாருன்னா இன்னைக்கு ஈவெண்ட்டுக்கு டாட்டூ போட வந்திருக்காங்க. இவர் வந்து தேவா, சின்ன பிரதீப் ரங்கநாதனே சொல்லலாம். ஒரு டீக்கு 2 டீ கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே ரேட் ரொம்ப கம்மி. 499 ரூபா தான் ஜிஎஸ்டியோட. இது அந்த 1 ரூபா கம்மியா இருக்கு அதுவா? கரெக்டாக கண்டுபிடிச்சேன். உண்மை உழைப்பு ஆனா உயர்வத்தான் காணும். டாட்டூ போட வந்திருக்காங்க. ஹாய் மக்களே, வணக்கம். இப்போ நம்ம எதுக்காக வெயிட் பண்றோம், எங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தெரியுங்களா? ரஃபிக் மாசி ஈவெண்ட் சார்பாக சொல்ல வேண்டாம்னு சொன்னீங்களா? இல்லடா, நம்ம ஃபங்க்ஷன் போற மாதிரி காமிச்சுக்கலாம், உன் மூஞ்சியை தெரிஞ்சுக்க. வேண்டாம்ண்ணா, நம்ம போறது வந்து ஒரு பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் நம்ம ஈவெண்ட் போறது மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்காது. பந்தாவா கெத்தா உள்ள போகணும். இல்ல, இவன் நம்ப மாட்டாங்க. நாங்க வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கெஸ்டா போறோம், நம்ப மாட்டாங்க. உண்மையே சொல்லிடுவோம். உண்மையே என்றும் உறுதி. பிளான் பண்ணது வேற, டப்புனு பிளான மாறிட்டாங்க பாருங்க. இல்ல, எனக்கு வந்து பிளான் ஏ சி அதெல்லாம் மேட்ரு கிடையாது. உண்மை என்ன, அதுதான் இங்க மேட்ரு. உண்மை உழைப்பு ஆனா உயர்வத்தான் காணும். வரும்ல கூட அதான் எங்க உயர போகுது பாத்துக்கலாம். ஏதாவது சொல்லுங்க, என்ன மாத்தி மாத்தி பாத்துக்கிட்டு இருக்கீங்க, ஏதாவது சொல்லுங்க. டீயாவது சொல்லுங்க. பெரியவங்க பேசும்போது சின்ன பசங்க கூட பேசக்கூடாது. ஹாய் சொல்லுங்க. என்ன ஹோட்டல் சொல்லிடலாமா? ரிவல் பண்ணி எடுத்துட்டு இருக்காங்க. இவர் இப்ப முடி கலைஞ்சிருக்கான்னு கண்ணாடி பாத்துட்டு இருக்காரு. சரி, ஓகே. இப்ப நம்ம எந்த ஹோட்டலுக்கு போறோம், என்ன வேலைக்கு போறோம், அந்த ஹோட்டலோட பேரை ரிவல் பண்ணலாமா இல்ல அங்க போய் பண்ணிக்கலாமா? அந்த ஹோட்டலோட பேரு இங்க சென்னையில உள்ளவங்களுக்கும் பேருக்கு தெரியாது. ஆனா அந்த ஹோட்டல் எல்லாருக்கும் ஏன் காட்டுக்குள்ள ஒளிஞ்சு வச்சிருக்காங்களா? இல்ல, அவ்வளவு பிரம்மாண்டமான சென்னையிலேயே பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் தான் நாங்க கிளம்பி எத்தனை தடவை போயிருக்கு அந்த ஹோட்டலுக்கு? ஹோட்டலுக்கு நிறைய டைம் போயிருக்கான். உள்ளதான் விட மாட்டாங்க. இந்த மாதிரி காரணம் தான் உள்ள போகணும். போறதே ஃபர்ஸ்ட் டைம், அதுக்குள்ளேயே பிரம்மாண்டம் அப்படி இப்படின்னு அச்சுறான் பாருங்க. முத டைம் காலை வச்சிக்கிறதாம்னா வரலாறு. நீ ஃபர்ஸ்ட் டைம், நான் அப்படி கிடையாது. தெரியுமா எத்தனை தடவைன்னு? செகண்ட் டைம். ரெண்டாவதுக்கு தான் இவ்வளவு பில்டப் பண்ணா? இல்ல, ஃபர்ஸ்ட் தான் எப்பயுமே பெரிய விஷயம். பிரதீப் ரங்கநாதன் என்ன சொல்லியிருக்காப்ல, ஃபர்ஸ்ட் ஸ்டெப் தான் கஷ்டமா இருக்கும், அதுக்கப்புறம் தம்பி பிடிச்சி வந்துருங்க பாப்புல. இல்ல ஜாயின் பண்ணிக்கலாம் வாங்க. கேங் லீடர் மினி பிரதீப் ரங்கநாதன். இவர் வந்து இவர் வந்து தேவா, சின்ன பிரதீப் ரங்கநாதனே சொல்லலாம். பிரதீப் ரங்கநாதன் நெக்ஸ்ட் ஹீரோ இவர் தான். இவருக்கும் வேலைக்கு டைம் ஆச்சு, கிளம்புறாரு. பாய் சொல்லிடுங்க. அவர் எங்களை விட ரொம்ப பிஸியா இருப்பாரு. எங்களுக்கு வேலைக்கு டைம் ஆச்சு, நாமளும் பாய் சொல்லிடலாம். ஒரு வழியாக கிண்டி ஐடிசி சோலா ஹோட்டல் வந்து விட்டோம். அதோட பில்டிங்கை தான் நீங்கள் பார்க்குறீங்க. ஒரு சைடு மட்டும்தான் இது. ஒரு வழியாக பார்க்கிங் வந்துட்டோம். சும்மாவே நம்ம மூஞ்சி தெரியாது. இவ்வளோ தூரம் வந்துட்டோம், இப்போ எப்படி வெளியே போகணும்னு தெரியாத. கேட்டு போவோம். போரூர்லேருந்து வளர்த்துறாங்க சாலிகிராம் வரைக்கும், அங்கேருந்து இங்கே வரைக்கும் ஈஸியாக வந்துட்டோம். இப்போ இங்கேருந்து நம்ம வேலை பார்க்குற இடத்துக்கு போகிறோம் பாரு, அதுதான் கஷ்டமே. ஏன்னா பார்க்கிங்கே ஃபேஸ் 2ங்கிறானுங்க 2ங்கிறானுங்க. கண்டுபிடிச்சிருக்கோம் பைக் பார்க்கிங். இந்த இடத்துல நம்ம முகத்தை காட்ட வேணான்னு நினைக்கிறேன். ஏன்னா லைட்டிங் இல்லைன்னு வச்சுக்கவே நம்ம அழகு கொஞ்சம் கம்மியாக தெரியும் மக்களுக்கு. கரெக்டு தானே? லைட் இருக்கிற இடத்துல எடுத்தாச்சுன்னா அழகாக இருக்கும். அப்படி தானே? ஆமாம். எங்கேயோ லைட் இருக்குதுன்னு பாரு, அந்த இடத்துல தேடி போய் நம்ம மூஞ்சி பக்கத்தில் வச்சுட்டு அப்போ பேச ஆரம்பிச்சிருவோம். மேலே போகிறது அங்கே நேராக போகுது. அந்த அக்கா ஒரு ஆயா இருக்குது, அங்கேருந்து அப்படி லெஃப்ட்டு. ஆயாவில் சின்ன பிள்ளை தான். இல்லை தாய்லாந்து அவங்க, ஆனால் பார்க்க வயசான மாதிரி இருக்காங்களா? தாய் மாதிரி இருக்காங்க. என்ட்ரி போடுறது. ஓகே, ஒரு வழியாக வந்தாச்சு. ஹோட்டலுக்கு வந்தோடனே என்ன பண்ணணும்? சாப்பிடணும். ஹேர் அட்ஜஸ்ட் பண்ணு ஃபஸ்ட்டு. நமக்கு முடி முக்கியம். மூச்சை விட வடக்கு நண்பர் மாதிரியே இருக்கும்ல. டிஷர்ட்டு நான் எப்படி இருக்கேன்? இருக்கேன் உள்ள போதும் இருக்கேன், நானே ஒத்துக்கிட்டேன். வா இங்கே பாரு, ஏதாவது பேசு. இது ஃப்ரெண்ட் கேம். இது வந்து சென்னையிலே பெரிய ஹோட்டல். அந்த ஹோட்டல் நான் ஃபர்ஸ்ட் டைம் உள்ள போகிறேன். இவர் ரொம்ப ரெண்டாவது டைம். அதான் நம்ம கிளம்பும் போதே சொல்லிட்டோமே, ஜூனியர் சீனியர்ன்ட்டு. அதாவது இப்போ நம்ம நார்மலாக ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு சிரித்து சந்தோஷமாக பேசுவோமா அப்படிங்கிறது தெரியல எனக்கு. ஆனால் நம்ம இந்த வீடியோக்காவது சிரித்து சந்தோஷமாக பேசணுங்கிற ஒரு எண்ணம் இருக்குல்ல. ஆமாண்ணா, நான் கேமரா முன்னாடி மட்டும் சிரிக்கவே செய்கிறேன். ஸோ சரி, எனக்கு ஒரு டவுட்டு. சென்னையில் இந்த மாதிரி ஒரு ஹோட்டல் கட்டி இவ்வளோ போய் பள்ளம் தோண்டி வச்சுருக்காங்கல்ல, வெள்ளம் வந்துச்சுன்னா எங்கெல்லாம் தண்ணி வராது? செம்மையாக வரும். அதை ஏற்றுறதுக்காக எக்யூப்மெண்ட் எல்லாமே ரெடியாக வச்சுருப்பானுங்க. இந்த ஹாலில் தான் வந்து பெரிய பெரிய படத்தோட சக்ஸஸ் மீட், புதுசாக கார் லான்ச் எல்லாம் காரை மேலே ஏற்றி ஃபங்க்ஷன் வைப்பாங்க. இப்போ உன்னை ஒரு முக்கியமான இடத்துக்கு கூட்டு போகிறேன். ஆனால் இது எந்த இடம்னா பார்க்குறதுக்கு இவ்வளோ பயங்கரமாக இருக்குது. அப்படியே ஒரு ரோலிங் போட்டுருமா 360 எல்லாத்துக்கும்? 360வா? அப்படியா? ஆடியன்ஸுக்கும் தெரியட்டும். அவர் தெரியுதுல்ல, நம்ம ஸ்கூல் போடுவோம்ல அந்த ஜாப்பனீஸ் கண்ணாடியில் இருக்கார். சரிவா, இது ரொம்ப முக்கியமான இடம். எந்த இடத்துக்கு அப்புறம் வா வெயிட் அண்ட் சி. ஐயோ லைட்டிங் கூப்பிட்டு போகிறீங்க, எதுவும் புக் பண்ணியிருக்கீங்களா? என்னடா போயிட்டே இருக்குது. வந்துட்டோம், பக்கத்தில் வந்துட்டோம். ரொம்ப நேரமாக அடக்கிட்டு இருந்தோம். முக்கியமான இடம் இது, எப்படா பார்ப்போன்னு இருந்துச்சு. இந்த லாஸ்ட்டு
ஆமாம், எங்கே கூப்பிட்டு போகிறீங்க? உன்னோட அவசரம் எனக்கு புரியுது. அந்த அவசரத்தெல்லாம் அடக்கி வச்சுட்டு ஒரு இடத்துல இது பண்ணும்போது அந்த இடம் வந்துட்டோம். பாத்ரூமுக்கான இவ்வளோ பில்டப் கொடுத்தீங்க, ஆனால் ஒருத்து தான் பாத்ரூம் பிரம்மாண்டம். ஒரு ½ அன் ஹவர் என்ட்ரி, ஆதார் கார்டு பேன் கார்டெலாம் காமிச்சு என்ட்ரி போட்டு வந்துட்டோம். இதுதான் வேலை நடக்கிற இடம். இங்கே உனக்கு தலை வலிச்சிச்சின்னு வச்சுக்கவே, உடம்பு வலிக்கிற மாதிரி தான் இருக்குது. அதான் என்ன பண்ணலாம்? அதுக்கு நான் ஐடியா சொல்கிறேன். டீ, ஒரு டீக்கு 2 டீ கூட குடிச்சிக்கலாம். ஏன்னா இங்கே ரேட் ரொம்ப கம்மி. 499 ரூபா தான் ஜிஎஸ்டியோட. இது அந்த ₹1 கம்மியாக இருக்குது அதுவா? கரெக்டாக கட்டுப்பிடிச்சு. கையிலலாம் பெயிண்டிங் வரைவாங்கல்ல, அப்புறம் என்னை வந்து சீரியல்லையும் பார்த்தேன் அப்படி சொல்லி விசாரிச்சுட்டு இருந்தாங்க. நான் ஏதோ ஒன்று பேசலாம்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தேன். இன்ஸ்டா ஐடியில் மேஜிக் பார்த்துட்டு மேஜிக் ட்ரிக் சொல்லி கொடுங்கன்னு வேறு சொன்னாங்க. எனக்கே ஒழுங்காக தெரியாது அப்படின்னு சொல்லி சமாளித்தாச்சு. இவர் வந்து ஜக்லிங் ஏதோ கிங், அதை வந்து அழகாக பண்ணி குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்காரு. சூப்பரில். இவங்க வந்து ஈவெண்ட்டில் ஜோக்கர் வேஷம் போட்டு குழந்தைங்க பெரியவங்க எல்லாத்தையும் அவங்க தேவா என் தம்பி வர பாட்டு நம்ம எங்கே இருக்கோம் தெரியுமா? இருக்கணும் நம்ம பார்த்தீங்களா? அது நம்பர் 22. 1 2 3 ஸ்டார்ட். இது வந்து பெரிய குகையோ எதுவோ இல்லை, சுற்றி பெருசாக இருக்குதுன்னு பார்க்குறீங்களா? இது வந்து லிஃப்ட்டு. நம்ம கொண்டு வந்துக்கிற திங்ஸு பெரிய பெரிய லக்கேஜ் எல்லாம் வந்து இந்த மாதிரி பெரிய லிஃப்ட்டில் பேக் சைடு நாங்கள் ஏற்றிட்டு வருவோம், இறங்கிட்டு வருவோம். எப்படி மேலே இருந்து கீழே இறங்குதுன்னு பார்த்தீங்களா? இதில் வந்து நம்ம லாரியே கொண்டு வரலாம், அவ்வளோ பெருசு கார் கொண்டு வரலாம். உள்ளே பார்த்தா கொஞ்சம் பயமாக தான் இருக்கும். ஓப்பன் பண்ணிடலாமா? ஓப்பன்.